ஆசிரியன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த கலிமத்து தௌஹீதை ஓங்கி ஒலித்து அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், நீங்கள் நம்பக்கூடிய அவுலியாக்களோ பெரியோர்களோ யாரும் நாம் வணங்குவதற்கு தகுதியற்றவர்கள் என்று பிரச்சாரம் செய்தால் ஊர் நீக்கம் செய்கிறார். அந்த தௌஹீதில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய குடும்பத்தினர் யாரேனும் மௌத்தாயிட்டா அடக்கம் பண்ண விட மாட்டோம். இப்படி கடுமையான எதிர்ப்புகள், இப்படி கடுமையான நெருக்கடிகள், இப்படி நெருக்கடிகள் கொடுத்து எங்களை நோவினை செய்தாலும் ஏன் நாங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்ய ஏன் எடுத்துரைக்கிறோம்? என்ன காரணம்? நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செயல் திட்டத்தை முன்னிட்டு இந்த பொதுக்கூட்டத்திலே அன்பான அழைப்பு என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேர் இயக்கம் தமிழக வரலாற்றிலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை ஓங்கி ஒலித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த பிரச்சார பணிகளை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த அமைப்பு பல்வேறு தரப்பட்ட குழுக்களால் எதிர்க்கப்படுகின்றது. தொடர்ந்து எதிர்க்கப்படக்கூடிய நிகழ்வெல்லாம் நாம் காண முடிகின்றது. எதற்காக இது போன்ற எதிர்ப்புகள் இங்கே தொடர்ச்சியாக, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் எண்ணற்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழகத்தில் கடுமையாக அதிகமாக எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கு என்றால் அதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த அளவுக்கு எதிர்க்கப்படணும்? எதிர்க்கப்படுவதற்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், தமிழக மக்களிடத்திலேயே நன்மை என்ற காரியத்தால், நன்மை என்று சொல்லி வைக்கப்பட்ட ஒரு காரணத்தாலே மக்களிடத்தில் இணை வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மகிழ்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் விதத்தான காரியங்கள், அனாச்சாரமான நிகழ்வெல்லாம் மணிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில அதற்கு எதிராக பிரச்சாரத்தை வீரியமாக செய்து வருகின்றோம். அப்படி செய்யப்பட்ட அந்த நிகழ்வுக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் இன்னைக்கு தமிழகத்தில் அந்த தர்கா வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த தர்கா வழிபாடுகளிலே அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அவர்களை மீட்டெடுத்து அந்த காரியத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி நாளை இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாளை இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையில அவர்களை வெற்றியடை செய்ய வேண்டும். ஏனென்றால் தர்கா என்ற அந்த வழிபாட்டுகளுக்காக செல்லக்கூடிய மக்கள் அங்கே போய் கேட்கக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் கேட்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க முடியுமோ, அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில அங்கே அடங்கியிருக்கக்கூடிய அவுலியாக்களிடத்தில் கேட்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய நல்லோர்கள் என்ற நிலையில் கேட்கின்றார்கள். நல்லோர்களாக இருந்தால், அவுலியாக்களாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அடக்கம் செய்யப்பட்டவர்கள் மனிதர்கள் தானே. அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன? உங்களை போன்று எங்களை போன்று இருக்கக்கூடிய ஆற்றல் தானே இருக்கும். உலகத்தில் வாழும் போது அங்கு வாழக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களுக்கு ஏதாவது அடுத்த மனிதர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய இயலும், ஏதாவது அவர்களுக்கு நம்மளால் கொடுத்து உதவ முடியும். பாதிப்பு பட்டால் அவர்களுக்காக ஏதாவது பிரார்த்தனை செய்ய இயலும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முடியும். ஆனால் மரணித்த பிறகு மரணித்து மண்ணோடு மண்ணாக போன அந்த மக்கள் மனிதனாக இருந்தால் அவர்கள் எவ்வளவுதான் அவர்கள் தூயவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏதாவது பயன் தர முடியுமா? அவர்கள் நமக்காக ஏதாவது பிரார்த்திக்க முடியுமா? அவர்கள் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் நமக்கு ஏதாவது பலன் கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இறைவனுடைய பண்பை அங்கே அடங்கியிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கிறீங்களே, இது பாவமான காரியம் இல்லையா? இது அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவமாக திருமறை குர்ஆனிலே சொல்றான். எப்படிப்பட்ட விஷயங்கள் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய போதனைகள்ல மிக முக்கியமான போதனை, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தான் வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்றான். அப்படிப்பட்ட அந்த வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க முடியும். அல்லாஹ்விடத்தில் கேட்டால்தான் அது பிரார்த்தனையாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு எதையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன் என்றால் அதை விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய
அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்கிறீங்களே, இது பாவம் இல்லையா? இது அல்லாஹ் மன்னிக்க முடியாத குற்றமாச்சே. அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், ஒருபோதும் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டானே. அப்படிப்பட்ட ஒரு பாவ காரியமான செயலை நீங்கள் செய்கின்றீர்களே, இது தவறு இல்லையா? இது தவறான காரியம். இது இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, நாளை இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாளை மறுமை வாழ்க்கையிலும் நம்முடைய நன்மைகளை எந்த ஒரு வகையிலையும் பெற்றுத்தராத ஒரு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்கிறீர்களே, இது கூடாது. இந்த காரியத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள். தர்கா வழிபாடு கூடாது. தர்காக்களை அடங்கியிருக்கக்கூடியவர்களை வணங்கக்கூடாது, அவர்களிடத்தில் பிரார்த்திக்க கூடாது. இதைத்தானே சொல்றோம். இதை சொல்வதற்காகத்தான் கடுமையான எதிர்ப்புகள் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்றான்னா, தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேங்கிறான். அதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய சிறிய தவறுகளை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அல்லாஹ் நாடினால் சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மன்னிப்பாளன் எதை மன்னிக்க மாட்டான் சொன்னா, இணை வைக்கக்கூடிய காரியத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றான். அப்படிப்பட்ட ஒன்றை இவர்கள் என்ன பண்றாங்க, சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிகழ்வை நம்மளால் பார்க்க இயலுது. இந்த விஷயத்தை எல்லாம் இப்படிப்பட்ட மக்கள் செய்கின்றார்களே என்பதைத்தான் பிரச்சாரமாக செய்கிறோம். அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சார பணிகளை செய்கின்றோம். அது மட்டும் இல்லாம தகடுகளை தொங்க விடுறாங்க, தாயத்துகளை தொங்க விடுறாங்க. இப்படிப்பட்ட தகடுகளையும் தாயத்துகளையும் தொங்க விட்டு அதன் மூலம் அவர்களுக்கு நிவாரணத்தை தேடுறாங்க, அதன் மூலம் பாதுகாப்பை தேடுறார்கள். அந்த பாதுகாப்பை தேடுவதனால் அது ஒரு இணைவிக்கக்கூடிய காரியம் இல்லையா? அந்த தகடுகிட்ட என்ன ஆற்றல் இருக்கும், என்ன அது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்? பாதுகாப்பு கொடுப்பதற்கு சிறந்தவன் அல்லாஹ் தானே, பாதுகாக்கிறதுக்கு சிறந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லையே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுவதை விட்டுவிட்டு ஒரு சின்ன தகரத்தையும் தாயத்துகளையும் தொங்க விடுவதன் மூலமாக நீங்கள் அதிலே பாதுகாப்பு தேடினால் இது பெரும் பாவமாச்சே. இந்த பாவமான காரியத்தை அல்லாஹ்வின் தூதர்களுக்கு கற்றுத்தரல என்று இந்த விஷயத்தை நாம் சொல்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர்களிடத்தில் பார்த்தீர்கள் என்ற அல்லாஹ்வின் தூதர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வை நம்புகின்ற கூட்டம் தான். அல்லாஹ் அவர்கள்ட்ட கேட்டா அல்லாஹ் இருக்கிறான்னு கேட்டா அல்லாஹ் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கக்கூடியது யார்? அல்லாஹ் தான். உங்களுக்கு பூமியிலிருந்து விளைவிக்க செய்கிறது யார்? அல்லாஹ் தான் என்று இப்படித்தான் நம்பிக்கையில் இருந்தாங்க. அல்லாஹ் இல்லை என்ற நம்பிக்கையில் இருந்த மக்கள் இல்லை, மக்களுக்கு குறைசிகள் அந்த நிலைப்பாடுகளை இல்லை, மாறாக அல்லாஹ்வை நம்பினாங்க. ஆனா அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்துல அல்லாஹ்வை வைக்காமல் அவர்களுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்தாங்க. அப்படிப்பட்ட மக்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த பிரச்சாரத்தை ஓங்கி ஒழித்து மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களிடத்தில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி அந்த மார்க்கத்தை ஓரினை கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு வரக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட பையத் செய்வாங்க. இதுதான் அல்லாஹ்வின் தூதர்கள் இருக்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் வந்து பையத் செய்யணும். அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த பையத்தை பெற்றவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுப்பாங்க. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கடமைகள் எல்லாம் இருக்க அதை அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து பையத் செய்ய மாட்டாங்க. குறிப்பிட்டு சில நிகழ்வை அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் என்ற அந்த விஷயத்தை முதன்மையாக சொல்லி அதன் பிறகு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வின் தூதர்கள் பெரும் பாவங்கள் பங்கு பெறக்கூடாது என்பதை எடுத்துரைப்பாங்க. அப்படி எடுத்துரைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 10 நபர்கள் அல்லாஹ்வின் தூதர்கள்ட்ட வந்து பையத் செய்யறதுக்கு வராங்க. 9 பேர்கிட்ட அல்லாஹ்வின் தூதர்கள் பையத்தை பெறுறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்ட்ட பையத் பெற்று என்ன செய்யறாங்க, அந்த மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆனா ஒரு நபரை விட்டு விடுறாங்க. என்ன காரணம் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களை நோக்கி பையத் பெறதுக்கு வந்த நபர்களில் ஒருவர் நீங்க பையத் பெறாம விட்டுட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்கும் போது அவர் அவருடைய கழுத்திலே தாயத்தை தொங்க விட்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர்கள்ட்ட பையத் பெற மறுக்கிறாங்க. மறுக்கக்கூடிய நிலையில் அவர் அதை உள்ள இருக்கிறதை கையை விட்டு எடுத்து தூக்கி போடுறார். தூக்கி போட்டு அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர்கள் பையத் பெற்ற ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு போறாங்க. அப்போது சொல்றாங்க, யார் தாயத்துகளை தொங்க விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்தி விட்டார்கள்
அதனால அல்லாஹ்வின் தூதர்கள்ட்ட பையத் பெறல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்யறாங்க? இன்னைக்கு மக்கள் சர்வ சாதாரணமாக இந்த காரியத்தை செய்து பிள்ளைகளுக்கெல்லாம் இடுப்புல கட்டி விடுறது, கையில கட்டி விடுறது, கழுத்துல கட்டி விடுறது. கேட்டா அகர்மார்கள் என்ன பண்ணாங்க? அதுல நிவாரணம் இருக்கு, அது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், நாங்கள் ஓதி ஊதி கொடுத்தோம் என்றால் அதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கு என்பதற்காக, வருமானத்திற்காக இதுபோல காரியத்தை என்ன செய்யறாங்க? மக்களிடத்தில் நன்மை என்று இணைக்கக்கூடிய பெரும் பாவத்தை செய்வதற்குண்டான வழிகாட்டுதலை கொடுக்கிறாங்க. இப்படி வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய நிலையில இது கூடாதுங்க, இது மார்க்கத்தில் இல்லாத விஷயம். அல்லாஹ்வின் தூதர்கள் அவனுக்கு கற்றுத்தரலையே, அவர்கள் மார்க்கத்தை போதிக்கும் போது எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இந்த மாதிரியான மார்க்கத்தை நம்மளுக்கு எடுத்துரைக்கல. அது இல்லாம நீங்க இப்படி செய்றீங்களே, இது தவறு இல்லையா? இது தவறான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதுல தவறாக போய் நாளை மறுமையில நஷ்டவாளியாக மாறிவிடுவீர்களே என்பதற்காகத்தான் இவர்களிடத்தில் என்ன பண்றோம்? இந்த மார்க்கத்தை எடுத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் மரணித்தவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதுறோம். மரணித்தவர்களுக்கு என்ன செய்யறாங்களாம்? ஃபாத்திஹா ஓதணும்ன்றாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க? மௌத்தா போன பிறகு அவர்களுக்கு 3வது நாள் ஃபாத்திஹா ஓதணும், 7வது நாள் ஃபாத்திஹா ஓதணும், 40வது நாள் ஓடணும், கத்தம் ஃபாத்திஹா ஓதணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் தப்பும் தவறுகாம மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் சொல்லி வைத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர்கள் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் நேசித்த எத்தனை பேர் மரணித்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் மரணித்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் மிகவும் நேசித்த மனைவியில ஒருத்தராக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்க. அவங்களை எவ்வளவு நேசித்தாங்க? அவங்க மரணித்த பிறகு நீண்ட நெடிய காலம் கூட கண்டு அல்லாஹ்வின் தூதர்களுடைய சகோதரிய குரலை கேட்டால் கதீஜாவுடைய குரலா இருக்கே என்று அவர்களுடைய நினைவு வரும். அந்த அளவுக்கு நேசம் கொண்டாங்க, பாசம் வைத்திருந்தாங்க. அது அல்லாம மார்க்கத்துக்காக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் தூதருக்காக எத்தனை சஹாபாக்கள் உயிரை விட்டாங்க. அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை எல்லாம் இழந்தார்களே. அல்லாஹ்வின் தூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், அல்லாஹ்வின் தூதர்கள் உயிரோடு இருக்கும் போது பல நபர்கள் மரணித்திருக்காங்களே. அப்படி மரணித்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் யாருக்காவது ஃபாத்திஹா ஓதி இருக்கிறாங்களா? யாருக்காவது மாதிரி 3வது நாள், 7வது நாள், 40வது நாள் கத்தம் ஃபாத்திஹா வருடத்திற்கு ஒரு முறை இப்படி ஓதி இருக்கிறாங்களா? இல்லையே. அப்படி இல்லாத ஒன்றை நீங்கள் புதுமையாக புகுத்துறீங்க. புதுமையாக நீங்கள் புகுத்தினா அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவர்கள் உருவாக்கினால் அது புதுமை. ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்திருக்க, மார்க்கத்தில் இல்லாத எல்லாம் புதிது புதிதாக உண்டாக்கி வைத்திருக்கிறீர்களே, இது சரியா? இதைத்தான் விழிப்புணர்வாக பிரச்சாரம் செய்கிறோம், மக்களுக்கு எடுத்துரைக்கிறோம். நல்வழியின் பக்கம் வாருங்க, நீங்கள் பின்பற்றக்கூடிய வழி நரகத்துக்குரிய வழியாக இருக்கு. இதனால மாறாக நீங்கள் நன்மை என்று செய்தாலும் இது நன்மையாக வராது, இது மாறாக உங்களுக்கு கேடாக நாளை மறுமையில நீங்கள் நஷ்டவாளியாக ஆகக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கீங்களே. இந்த காரியத்தை விட்டொழிங்க, நல்வழியின் பக்கம் வாருங்க. நன்மையான காரியங்களை மார்க்கம் ஏராளமாக போதித்திருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. உங்களுடைய நன்மையான காரியத்தை நீங்கள் தேர்வு செய்து அதை பின்பற்றுங்க. இதை நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை சொல்வதற்காகத்தான் இன்னும் கடுமையான எதிர்ப்புகளை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு குழுக்கள் என்ன பண்றாங்க? சூனியத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சூனியம் என்பது இருக்கு, அந்த சூனியத்தின் மூலமாக ஒரு நபரை முடக்க முடியும், ஒரு நபரை அடக்க முடியும், அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி சூனியத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கலாமா? சூனியத்துடைய அந்த தன்மை சொல்லக்கூடிய அந்த விதம் யாருடைய பண்பது? சூனியம் என்பது கேட்டா என்ன பண்ணுவாங்க? சூனியம் இருக்கு ஆனா இப்ப இல்லைன்னு வாழைப்பழ கதையாத்தான் இருக்கும். வாழைப்பழ கதையாத்தான் இருக்கு இல்லை என்பதை மாற்றி மாற்றி பேசி மக்களை மடையர்களாக ஆக்கி மக்களை அந்த நன்மையான காரியத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வகையில சூனியத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப சூனியத்தை நம்பலாமா? அது பண்பு யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பாச்சே.
எந்த ஒரு புற சாதனமும் இல்லாம, எந்த ஒன்றும் இல்லாம ஒருத்தனை பாதிப்படைய செய்ய வேண்டும் என்றால், ஒருத்தனை முடக்க வேண்டும் என்றால், ஒருத்தனை சோதிக்க வேண்டும் என்றால், அது அல்லாஹ்வுடைய ஆற்றலாச்சே, அது அல்லாஹ்வுடைய பண்பாச்சே. ஒரு மனிதனை எந்த ஒரு புற சாதனமும் இல்லாமல் எப்படி முடக்க முடியும்? எப்படி அவனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? இப்படி சூனியத்தின் நம்பிக்கையில இருக்கக்கூடிய மக்களை நோக்கி நம்ம கேட்கிறோம். இது அல்லாஹ்வுடைய பண்பு இல்லையா? இந்த பண்பை நீங்கள் சூனியத்தை யார் செய்கின்றார்களோ, நம்புகின்றார்களோ, இது மிகப்பெரிய ஆக பெரும் பாவமாக இருக்கு. இதை விட்டொழியுங்க, இதை விட்டு விலகி வாருங்கள். இப்படி இதைத்தான் நம்ம அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சூனியத்தின் நம்பிக்கையில ஊரைக்கிற திளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதையும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் போதனை என்ன செய்யறாங்க? சூனியத்தை நம்பக்கூடாது, அது பெரும்பாவங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வின் தூதர்கள் நம்மளுக்கு போதித்திருக்காங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு போதனையின் அடிப்படையில் இல்லாம ஆனால் சூனியத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி சூனியத்தை நம்ப கூடாதுங்கன்றோம். வேற என்ன சொல்றோம்? நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? இது பெரும்பாவங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வின் தூதர்கள் அவருக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அந்த எச்சரிக்கையில் நீங்கள் கவனமாக இருங்க. இதே நிலையில் நீங்கள் மரணித்து விட்டால் நாளை மறுமையிலே, நாளை உங்களுடைய விசாரணை நாளிலே அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க நாடிவிட்டால் நீங்கள் அதில் தப்ப இயலாது. அதில் அல்லாஹ் தண்டித்து விட்டால் நாளை நரக நெருப்பிலே போட்டு கருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதிலிருந்து விலகிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம மக்கள்கிட்ட சொல்கின்றோம். இப்படி சொல்வதற்காகத்தான் எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. தொழுகை விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் தொழுகை விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் மரணிக்கக்கூடிய தருவாய் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர்கள் தொழுதிருக்காங்க, தொழுகையை போதித்திருக்கிறாங்க, தொழுகை நிலைநாட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்படி மார்க்கத்தில் மிக முக்கியமான அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியது முதன்மையாக இருக்கக்கூடியது என்ன? தொழுகையாக இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட இந்த தொழுகையில எவ்வளவு முரண்களை இவர்கள் வைத்திருக்கிறாங்க, எவ்வளவு முரண்பாடுகளோடு இன்று தொழுது கொண்டிருக்கிறாங்க. இன்றும் வரட்டு கர்வம் கொண்டவர்களாக அந்த தொழுகையில இன்றளவும் அல்லாஹ்வின் தூதர் காட்டித்தராத ஒன்றைத்தான் இன்னைக்கு தொழுகையில நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தொழுகை எந்த அளவுக்கு மார்க்கத்தில் முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்க, நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதர்களும் விசாரணைக்கு உட்படுத்தும் போது அந்த விசாரணையில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை. அந்த தொழுகை அந்த அளவுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கா இல்லையா? அதுல இன்னைக்கு எந்த அளவுக்கு இமாம்கள்ட்ட போய் கேட்டா, இமாம் நான் இங்க தக்பீர் கேட்டணும் அப்படின்னு கேட்டா மார்க்கத்தில் உள்ளதை சொல்லணுமா இல்லையா? நீ அனஃபியா சாஃபியா? கேட்குது என்ன? நீ அனஃபியாக இருந்தா தொப்புல கீழே தக்பீர் கட்டிக்கோ. நீ நான் சாஃபி, சாஃபினா நெஞ்சில் மீது ஓரமாக கையை கட்டிக்கோ, தக்பீர் கட்டிக்கோ. இப்படி அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்காங்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னது என்ன? என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகுங்க. இதைத்தானே அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் அல்லாஹ்வின் தூதரிட்ட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் தொழுகை குறித்து கேட்டிருக்காங்களா இல்லையா? கேட்டு அறிந்த அதன் அடிப்படையில் பின்பற்றி தொழுகையை நிலைநாட்டி இருக்காங்களா இல்லையா? சஹாபாக்கள் எத்தனை பேர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் தொழுகை முறை குறித்து கேட்டு கற்றறிந்த அந்த தொழுகையை நிலைநாட்டி இருக்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் நிற்கும் போது அல்லாஹ்வின் தூதர் கேட்டாங்களா? நீ யாருப்பா? நீ அன்சாரியா? அன்சாரி இங்க தக்பீர் கட்டிக்கோ. நீ யாரு? முஹாஜிரா? நீ குறைஷி கூட்டமா? நீ அந்த கூட்டமா? நீ இங்க தக்பீர் கட்டி. இப்படி வழிகாட்டினாங்க அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர் குலமும் கோத்திரமும் அதை வைத்து அல்லாஹ்வின் தூதர் தொழுகைக்கு வழிகாட்டினாங்களா? இல்லையே. அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டி இருக்கிறது ஒற்றை வழியைத்தான் காட்டிருக்காங்க, நேரிய வழியைத்தான் காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் தொழுதும் காட்டியிருக்கிறாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இங்க என்னவா? ஹனஃபிக்கு ஒரு முறை, சாஃபிக்கு ஒரு முறை அவர்கள் தொப்புள் கீழே தக்பீர் கட்டணும், நெஞ்சின் மீது ஓரத்தில் தக்பீர் கட்டணும். இப்படி மார்க்கம் சொல்லியிருக்கா? சொல்லாத விஷயத்துல அதுவும் ஒரு மனிதனுக்கு நன்மையில முதன்மையாக இருக்கக்கூடிய மறுமையில அந்த விசாரணை நாளில் முதன்மையாக கேட்கப்படக்கூடிய கேள்வியை கேட்கக்கூடிய அந்த தொழுகையை நீங்க இப்படி பாராட்டுறீங்களே, இப்படி பாராட்டக்கூடிய காரியத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? இது மக்களை வழிகெடுக்கக்கூடியது இல்லையா?
நாளைக்கு அவர்கள் தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் நாளைக்கு அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்வானா? என்னுடைய தூதர் மூலமாக நான் காட்டிய வழி அடிப்படையில நீ தொழுகை நிலையாட்டியா? அப்படிதானே கேட்பான். அந்த இமாம் சொன்னதை கேட்டியா? இந்த இமாம் சொன்னதை கேட்டியா? அவர்கள் சொன்ன வழியை பின்பற்றினியா? இவர்கள் சொன்ன வழியை பின்பற்றின இப்படி கேட்பாங்கல்ல. என்னுடைய தூதர் உனக்கு என்ன போதித்தாரோ அந்த போதனையின் அடிப்படையில் உன்னுடைய தொழுகை இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தூக்கி குப்பையை போட்டா. நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் 30 வருடம் 40 வருடம் 50 வருடம் தொழுகையை நிலைநாட்டி நம்ம தொழுகைக்காக பலனை அனுபவிச்சிடலாம். அந்த தொழுகைக்கு உண்டான அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாசலிலே நம்ம சென்று விடலாம் என்று நம்ம போனா அங்கே அல்லாஹ்வின் தூதர்கள் காட்டி தராத அந்த நபிகளை அடிப்படையில் தொழுகாதவர்களாக இருந்து அந்த தொழுகை தூக்கி குப்பையில் எறியப்பட்டால் உங்களுடைய நிலை என்னாகும்? இது இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் பின்பற்றலாமா? இப்படி பின்பற்றுவது பாவம் இல்லையா என்று இப்படி கேட்கிறோம். இப்படி கேட்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, இப்படி அனைத்தையும் இவர்கள் இமாம்கள் அந்த இமாம் சொன்னார் இந்த இமாம் சொன்னார்னு இதை பின்பற்றினால் அல்லாஹ் அனைத்தையும் வீணாக்கி விட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில செய்யவில்லை என்றால் அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான். அப்படி போட்டு விட்டால் அங்கே நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த புலம்பல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எப்படிப்பட்டதாக பதிவு செய்கிறான்னா, இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள், அவர்களுக்கு நரகத்தில் 2 மடங்கு வேதனை கூடிய அல்லாஹ் கேட்பாங்களாம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் தொழுகை குறித்து இந்த இமாமிட்ட கேட்டேன், இந்த பெரியாரிடத்துல கேட்டேன், அவர் சொன்னது அந்த அடிப்படையில் தான் நான் செய்தேன். ஆனால் அல்லாஹ் நீ தொழுகை கேட்டுக்கொள்ளலையே, அதை தூக்கி குப்பையில் எறிந்து விட்டாயே, அதனால என்ன வழிகெடுத்த இவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடு என்று அந்த நாளில் சொல்லி காட்டுறான். இப்படி யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியின் அடிப்படையில் செயல்படவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை அவர்கள் சந்தித்து அந்த நாளில் யாருக்கு நேரான வழியை காட்டாம மார்க்கத்துக்கு புறமான வழியை காட்டினார்களோ அந்த நாளிலே அவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள், என்னிடத்தில் கேட்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நாளை சந்திப்பதற்கு முன்பாக, அந்த நாளை நீங்கள் அடைவதற்கு முன்பாக நீங்கள் அவர்களுக்கு வேதனையை வேண்ட வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் நன்மையை நாடுங்க. உங்களுக்கு நீங்கள் நன்மையை நாட வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறைப்படி நீங்கள் செயல்படுங்க, நன்மை புரியுங்க, அதுதான் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை கொடுக்கும் என்று இவர்கள்ட்ட கடுமையான எதிர்ப்புகளை செய்கிறாங்க. ஆக நம்ம இந்த பிரச்சாரத்தை ஏற்படுத்தும் போது கடுமையாக எதிர்க்கக்கூடிய நிலையிலும் இருக்கு. இந்த எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் என்றால், இப்படி எதிர்த்தால் நாங்கள் சொல்வதை விட்டுடுவோம், சொல்லாம போயிடும், அப்படி இல்லை. ஏன் இப்படி நம்ம உங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் நாங்கள் ஏன் இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம், உங்களுக்கு ஏன் இந்த போதனையை செய்கிறோம்? நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு வேதனையை கொடுத்த போதிலும் ஊர் நீக்கம் பண்ணக்கூடிய நிலை, ஊர் நீக்கம் பண்றாங்க. தௌஹீதை பிரச்சாரம் செய்ய வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த கலிமத்து தௌஹீதை ஓங்கி ஒலித்து அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், நீங்கள் நம்பக்கூடிய அவுலியாக்களோ பெரியவர்களோ யாரும் நாம் வணங்குவதற்கு தகுதியற்றவர்கள் என்று பிரச்சாரம் செய்தால் ஊர் நீக்கம் செய்கிறாங்க. ஊர் நீக்கம் செய்து மட்டும் இல்லாம அந்த தௌஹீதில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய வாப்பா மௌத்தாயிட்ட அடக்கம் பண்ண விட மாட்டோம், அவங்க உம்மா மௌத்தாயிட்ட அடக்கம் பண்ண விட மாட்டோம், அவருடைய குடும்பத்தினர் யாரேனும் மௌத்தாயிட்டா அடக்கம் பண்ண விட மாட்டோம். இப்படி கடுமையான எதிர்ப்புகள், இப்படி கடுமையான நெருக்கடிகள், இப்படி நெருக்கடிகள் கொடுத்து எங்களை நோவினை செய்தாலும் ஏன் நாங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்ய ஏன் எடுத்துரைக்கிறோம்? என்ன காரணம்? நீங்க எங்களுக்கு இவ்வளவு நோய்வினை செய்யறீங்களே, மையத்தை அடக்க விட மாட்டேன்றீங்க, ஊர் நீக்கம் செய்யறோன்றீங்க, இப்படி பல பிரச்சனைகளை உள்ளடக்கி சொன்னாலும் இதுல இருக்கக்கூடிய எங்களுடைய நோக்கம் என்ன? நீங்களும் எந்த அல்லாஹ்வை நம்புகின்றீர்களோ அந்த அல்லாஹ்வை நீங்கள் நம்புற மாதிரி நாங்களும் நம்புறோம், எந்த மறுமையை நீங்கள் நம்புகின்றீர்களோ அந்த மறுமையை நாங்களும் நம்புறோம், எந்த மரணத்தை நீங்கள் நிச்சயம் என்று ஒத்துக்கொண்டீர்களோ அந்த மரணத்தை நாங்களும் ஒற்றுக்கொண்டோம், எந்த உலகம் அற்பமானது என்று நீங்கள் கருதுகின்றீர்களோ அந்த உலகம் அற்பமானது என்று நாங்களும் கருதுகின்றோம். ஆனால் உங்களிடத்தில்
நேரிய மார்க்கம் இல்ல, மறுமைக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நேரான பாதையில் நீங்கள் இல்ல, அந்த பாதையை நோக்கி நீங்க வாருங்க. இதுல எந்த குரோதமும் இல்லை எங்களுக்கு. எங்களை ஊர் நீக்கம் பண்றதுனால, எங்களை அடித்து உதைக்கிறதுனால, எங்களுக்கு எங்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்ய விடமாட்டேன் என்பதனால எங்களுக்கு எந்த ஒரு குரோதமும் உங்கள் மீது இல்லை. மாறாக நீங்கள் சொர்க்கம் செல்லணும், அதே மாதிரி நாங்களும் சொர்க்கம் செல்லணும். நீங்கள் எந்த சொர்க்கத்தின் மீது ஆசை வைக்கின்றீர்களோ அந்த சொர்க்கத்தின் மீது உங்களை நாங்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதற்காக எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இது உலகத்தில் ஏதாவது கிடைக்க போகுதா? ஏதாவது நாங்கள் அடைய போகின்றோமா? எந்த ஒன்றும் கிடையாது. உலகத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, எத்தனையோ ஜமாத்துகளை இயங்கிக் கொண்டிருக்கு. அவர்கள் எல்லாம் உறுப்பினர் கூட்டம் நடத்துவதற்கு முகாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் உதிரத்தை கொடுத்து முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே, என்ன காரணம்? ஆளை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் உதிரத்தையே கொடுத்து முகாம் நடத்தி கொண்டு மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறோமே, என்ன இதனால எங்களுக்கு பெரிய கௌரவத்தை கொடுத்துட போற இந்த உலகம் கொடுத்துருதா? கொடுத்து கொண்டிருக்கா? ஒன்றும் இல்லை. மாறாக என்னுடைய இறைவனிடத்தில் எனக்கு நன்மை வேணும், என்னுடைய இறைவனிடத்தில் நான் அதற்கான கூலியை பெறணும் என்பதற்காகத்தான் அழைக்கிறோம். இந்த கொள்கையின் பக்கம் வாருங்க, இந்த ஜமாத் சொல்லக்கூடிய இந்த நேரியின் பக்கம் வாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதை போதித்தார்களோ அதை நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜமாத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பதற்கான காரணம் இதுதான். மாறாக கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் எப்படி ஒரு சிறிய கூட்டத்தை வைத்திருந்தாலும் அதை காட்டிக்கொண்டு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு வாங்கி என்னுடைய பின்னாடி பாத்தியா எவ்வளவு கூட்டம் இருக்கு, எவ்வளவு உறுப்பினர் இருக்கான்னு பாத்தியா, என்னுடைய கூட்டத்துக்கு தான் பார்த்துக் கொள்ளுங்க, எனக்கு எம்பி சீட்டு இத்தனை கொடுத்துடணும், எனக்கு எம்எல்ஏ சீட்டு இத்தனை கொடுத்துடணும் என்றெல்லாம் பேரம் பேசுறாங்களே. இப்படி பேரம் பேசுவதற்கு மத்தியில எவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டம் வந்தாலும் அவர்களுக்கு இந்த தெளிவான மார்க்கத்தை சொல்லுவோம் என்பதை தவிர்த்து எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. இதுதான் நோக்கம் எங்களுக்கு. இன்னைக்கு இந்த உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பேரம் பேசக்கூடிய நிகழ்லாம் பார்க்கிறோம். தெளிவான அரசியல் நிலைப்பாடு கொண்ட ஒரு அமைப்பு என்றால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். இன்னைக்கு இந்த ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகியா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ பதவிக்கு போட்டி போட முடியாது, எம்பி பதவிக்கு போட்டி போட முடியாது. மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அதே நிலை, மாநில நிர்வாகிகளுக்கும் அதே நிலை, கிளை நிர்வாகிகளாக இருந்தால் அவர்களுக்கும் அதே நிலை, கிளை உறுப்பினர்களாக இருந்தால் ஜமாத்தில் உறுப்பினராக இருந்தால் அவர்களுக்கும் அதே நிலைப்பாடு. யாரும் தேர்தலில் எந்த ஒரு பதவிக்கும் போட்டி போடக்கூடாது என்ற அந்த தெளிவான ஒரு நிலைப்பாடை வைத்திருக்கிறோம். நிலைப்பாடை வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமே. ஆனா பிற இயக்கங்களை நீங்க பாருங்க, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை வைத்துக் கொண்டு பேரம் பேசக்கூடிய நிகழ்வை இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோமே. அதற்காக கூட்டம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு அற்பமான ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கணும், எம்பி சீட்டை வாங்கணும் என்பதற்காக உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக கூட்டத்தை நடத்துவதற்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய போதனையை எடுத்துரைக்க வேண்டும் என்று தமிழகத்தில் எந்த இயக்கங்கள் இருந்து இது மாதிரியான கூட்டத்தை நடத்தி மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றது? அதுல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் ஒரு கூட்டத்தை நடத்துதுன்னா அதற்கு மிக முக்கியமான நோக்கம் அவர்களுக்கு மறுமையை பற்றி அச்சத்தை போதிக்கணும். நாளை நான் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த நரகத்துடைய வேதனையை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யணும். அதற்காகத்தான் கூட்டத்தை கூட்டுறோம். அற்பமான இந்த உலக வாழ்க்கையில நாம் எத்தனை நாள் இருப்போம் என்பது தெரியாது. அற்புதமான அந்த மறுமைக்காகத்தான் நாம் பாடுபடணும். அந்த நாள் தான் நம்மளுக்கு மிக முக்கியமான நிச்சயமான நாளாக இருக்கிறது என்று இந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் நாம் பாடுபடக்கூடியவர்களாக, குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மறுமை விஷயத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஏதோ மறுமை மறுமை என்று மறுமைக்காகவே இந்த ஜமாத்து பாடுபடுது. அதைத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு, அநீதி இழைக்கக்கூடிய பலவிதமான மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்க, அதிலையும் தனித்துவம் வாய்ந்த நிலையில் இந்த ஜமாத்து கடைபிடித்துக் கொண்டிருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால், இந்த சமுதாயத்துக்கு ஏதேனும் பாதிப்பு, இன்னல்கள், பிரச்சனைகள் வந்தால் முதன்மையாக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது.
நம்முடைய சொத்தாக இருக்கக்கூடிய பாபர் மஸ்ஜிதை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக அபகரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இந்த நாட்டிலே நடந்தது. அந்த நிகழ்வை எந்த அமைப்பாக முதல்ல குரல் கொடுக்க வந்தாங்களா? முதன்மையாக அது எந்த மன்றமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட மன்றமாக இருந்தாலும் சரி, அநியாயக்கார ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பது ஜிஹாத் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக இப்படிப்பட்ட எந்த அநியாயம் இருந்தாலும் சரி அதற்கு நாங்கள் குரல் கொடுப்போம் என்று கண்டனங்களை பதிவு செய்தோம். வீதியில வந்து போராடுவோம், மக்களுக்காக பாடுபட்டோம். தொடர்ச்சியாக பிரச்சனை, தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு அநீதி. ஹிஜாபுடைய விஷயத்தை கையில எடுக்கிறாங்க. ஹிஜாபுடைய விஷயத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு உண்டான உரிமைகள் நசுக்கப்படுது. எல்லாம் மௌனியாக இருக்கிறாங்க. என்ன நடக்கு என்பதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. முதன்மையாக இந்த விஷயத்தை கையில எடுத்து கண்டன குரலை எழுப்பி நாம் சென்னையில தமிழகத்துடைய தலைநகரிலே மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அதன் மூலம் கண்டனங்களை பதிவு செய்தோம். அப்படி பதிவு செய்து அதற்கு எதிராக, அந்த பிரச்சனைக்கு எதிராக மற்றவர்கள் எல்லாம் குரல் கொடுப்பதற்கு ஒரு தூண்டுதலாகவே இருந்தன. உலகத்தில் பாதிப்பு வந்தாலும் சரி, அந்த பாதிப்புக்கும் நம்ம குரல் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த பாதிப்புக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதற்காக சிறை செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். இந்த ஹிஜாப் பிரச்சனைக்காக போராடும் போது அந்த போராட்டத்தின் ஒரு நிலையில பேச்சாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. இப்ப எந்த அமைப்பிலாவது கைது நடவடிக்கை நடந்ததா? இஸ்லாமிய உரிமை நசுக்கப்படுது, பொறுக்க மாட்டோம், இதற்காக அமைதி காக்க மாட்டோம், கண்டிப்பாக எங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்வோம் என்று குரல் கொடுத்தோம். போய் சிறைவாசம் 6 மாத காலம் அடைந்து இன்றளவும் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. ஹிஜாப் அணிவது எங்களுடைய மார்க்க கடமை. அப்படிப்பட்ட அந்த மார்க்க கடமையை நீ மூக்கை நுழைத்தால் நாங்கள் அமைதி காக்க மாட்டோம் என்று போராடணும். இப்படி ஒவ்வொன்றுக்காக என்ஆர்சி, என்பிஆர், எண்ணற்ற பிரச்சனைகள் வரும்போதும் அந்த பிரச்சனைகளுக்கு நாம் குரல் கொடுக்கக்கூடிய நிலையில இந்த ஜமாத்து செயல்படுது. மார்க்க விஷயத்திற்கும் உலக விஷயத்திற்கும் உலகத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த அமைப்பாக இருக்கு. அதனால நீங்க உங்கள் மீது எந்த குரோதமும் இல்லை எங்களுக்கு, உங்கள் மீது எந்த காழ்ப்புணர்வும் இல்லை எங்களுக்கு, உங்கள் மீது எந்த கசப்பும் இல்லை. ஆகையால் நீங்கள் இந்த நேரிய மார்க்கத்தை நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை நாங்கள் ஏதாவது உருவாக்கப்பட்ட கொள்கையா? நாங்களா உருவாக்கி அதை தோற்றுவித்து வைத்திருக்கிறோமா? அப்படி உருவாக்கின கொள்கையா இருக்குதா? எங்க கொள்கைக்கு வாங்க அழைக்கிறதுக்கு? இது அல்லாஹ்வுடைய கொள்கை, அல்லாஹ்வின் தூதர்கள் உருவாக்கி தந்த அவர்கள் போதித்த கொள்கை. அப்படிப்பட்ட இந்த கொள்கைக்கு வாங்க தான் அழைக்கிறோம். இந்த கொள்கையின் பக்கம் வாருங்கள். இதுதான் நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. இதுதான் நாளைக்கு மறுமையில உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குரிய நாளாக நாளை மறுமையில சந்திக்கக்கூடிய அனைத்திற்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக இந்த கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று அப்படி அழைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஒரு ஆதாயத்துக்காக கிடையாது. மார்க்கத்தின் பக்கம் வந்து தெளிவான இந்த மார்க்கத்தை அடைந்து இந்த உலகத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெற்றி அடையணும் என்ற அந்த அழைப்பைத்தான் நான் அன்பாக கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட கொள்கையின் பக்கம் வாருங்கள், அதுதான் நாளை மறுமையில வெற்றியை தரும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.